அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை நாட்டிய கலாஷேத்ரா ஃபவுண்டர் டாக்டர் எஸ் இலியானிஷா பேசுறேன். ஸோ இந்த வாட்டி எப்பயுமே நான் நம்மளுடைய ஓன் இன்ஸ்டியூட்ல இருந்து பேசுவோம் இல்லைங்களா, கோவை நாட்டிய கலாஷேத்ரா இடத்துல இருந்தா நான் பேசுவேன். இந்த வாட்டி ஒர்க் ஷாப்காக நான் கன்னியாகுமரி வந்திருக்கேன், கேகேஆர் அகாடமி. ஸோ நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா கோவை நாட்டிய கலாஷேத்திரம் கேகேஆர் அகாடமி இணைந்து இந்த ஒர்க் ஷாப் இன்னைக்கு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நேத்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் ஒர்க் ஷாப் வச்சிருந்தோம். இன்னைக்கு முடிகிற டைம் ஆச்சு. சரி, இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்க உங்களுக்கு எடுக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஷார்ட் டைம் கோர்ஸ் மேக்ஸிமம் 2 இயர்ஸ்ல 8 கிரேட்ஸும் முடிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க, அவங்களால படிக்க முடியாது. ரெண்டாவது டிராவலிங் எல்லாம் இதை யோசனை பண்ணி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஷார்ட் டைம்ல ஒரு கிரேடுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை அந்த டைம்ல முடிச்சு கிரேட் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கேகேஆர் அகாடமியில பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி டான்ஸ் மேம் இருக்காங்க, வினிஷான்னு சொல்லிட்டு. அவங்க ரெகுலர் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க கிரேட் எக்ஸாம்ஸ்க்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். சரி, இந்த கேகேஆர் அகாடமி ஃபவுண்டர் மிஸ்டர் ராஜா சாரும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 இன்ஸ்டியூஷன் இணைஞ்சு இந்த விஷயத்த நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நேத்து இன்னைக்கு கிளாஸ் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த ஒர்க் ஷாப்ல எந்த கிளாஸ் எங்கெந்தெல்லாம் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ரிவ்யூ தான் இப்ப பண்ண போறோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்கிறேன் இந்த கிளாஸ் என்னன்னு. ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், ஏஜ் குரூப் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நான் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க என்ன கிளாஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னு. ஸோ இதை வச்சு நீங்க இந்த ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, என்ன ஏஜ் குரூப் இருக்கா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுங்களா, அது எல்லாமே நீங்க இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? இன்னைக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லாமே கேட்கணும். சரி, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. நீங்க கேகேஆர் அகாடமில டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, உங்க பேரு? ஜே அர்ச்சனா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, எத்தனை வருஷமா இங்க படிக்கிறீங்க கேகேஆர் அகாடமில? இப்ப இங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்கீங்க. ஓகே, உங்க பேரு? ஓகே, கேக் எத்தனை வருஷமா இங்க படிக்கிறீங்க? 6 வருஷமா இங்க பண்ணி. உங்க டான்ஸ் 6 மாசம். உங்க டான்ஸ் மேம் பேரு? ஓகே, உங்க பேரு? என்ன பண்றீங்க? 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, நீங்க டான்ஸ் லைன்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்க கேகேஆர் அகாடமிக்கு எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கீங்க? கேகேஆர் அகாடமில 4 இயர்ஸா படிச்சிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே, உங்க பேரு? அக்ஷனா. 8th ஸ்டாண்டர்ட். கேகேஆர் அகாடமில 4 வருஷமா ஸ்டூடெண்ட். வெரி குட். என் பேர் புத்தி, நான் 11th படிக்கிறேன். நான் கேகேஆர் அகாடமில 4 இயர்ஸா படிக்கிறேன். என் பேர் ஜெயஸ் ஜெயவர்ஷினி, நான் 8th படிக்கிறேன். கேகேஆர் அகாடமில 4 இயர்ஸா படிக்கிறேன். இங்கிலீஷ் வருஷம். ஓகே. என் பேர் ரிகதர்ஷினி, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கேகேஆர் அகாடமில வேற இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து தான் படிக்கிறேன். நான் வினிஷா மேமோட ஸ்டூடெண்டா பரதம். வெரி குட். என்னோட பேர் துர்கா தேவி, நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். இப்போ 6 மந்த்ஸா கேகேஆர் அகாடமில வினிஷா மேம் ஸ்டூடெண்டா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் எஸ் சாமி, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வேற இன்ஸ்டியூட்ல இருந்து 6 மாசமா இங்க படிக்கிறேன். வினிஷா மேம்கிட்ட பரதநாட்டியம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு கிளாஸ், ரெண்டாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கிரேட் 1ல இருந்து 8 வருஷம் படிக்கணும் அப்படின்னா சாத்தியமா கிடையாது. அப்போ இந்த ஒர்க் ஷாப் நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரேடுக்கு 3 மாசம் விதை வச்சு அவங்களுக்கு அந்த 8 கிரேடு முடிக்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை கொண்டு இந்த ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா மாசத்துல 2 கிளாஸ், ஸோ 3 மாசத்துல 6 கிளாஸ் நடக்கும். இந்த 6 கிளாஸ்ல இந்த விஷயத்தை இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்போம், அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க, இது எப்படி அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு மைண்ட்ல. ஸோ இந்த ஆன்சர் அவங்க மைண்ட்ல இருந்து வரணுன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அவங்க எப்படி இருக்காங்களோ ஜஸ்ட் லைக் தட் நான் கேட்க போறேன். அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுக்கலான்னு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். பிகாஸ் நான் சொன்னேன்னா அது அவங்க மைண்டுக்குள்ள ஏற்றிட்டு அதை தான் ஆன்சர் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து எனக்கு அந்த ஆன்சர் வேணும்னுக்காக அவங்கள்ட்ட இந்த ஒர்க் ஷாப்போட ஃபீட்பேக் கேட்க போறேன். நீ சொல்லுங்க, நான் ஒர்க் ஷாப்போட என்ன நீ ஃபீல் பண்ணது? 2 நாள் லேர்ன் பண்ண இல்லையா, என்ன தெரியுது? இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத நம்ம நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட் எக்ஸாம் 2 வருஷத்துல முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நாங்க முடிக்கிறதுக்காக ட்ரை பண்றோம். அதுக்கப்புறமா ஒரு நாளையே ஒரு பாட்டம் முடிச்சிட்டோம். நாங்க இப்போ கிரேட் 4க்காக நாங்க படிச்சிட்டு. வெரி குட். நீ என்னமா நினைக்கிற? 2 days இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது
இதுல நான் ஏற்கனவே படிச்சதை விட நிறைய நான் படிக்கிறேன். நான் ஒரு நாளையில ஒரு பாட்டை முடிக்கிற அளவு டேலண்ட் எனக்குள்ள இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியும். வெரி குட், சூப்பர். நான் இங்க என்னோட டீச்சர்ஸ் வந்து நிறைய சொல்லி தராங்க, நிறைய ட்ரெயின் அப் பண்றாங்க. நான் இப்போ செகண்ட் கிரேட் முடிச்சிருக்கேன். அடுத்து தேர்ட் கிரேட் உள்ள போர்ஷன்லாம் முடிச்சு இப்போ நான் ஃபோர்த் கிரேடை நோக்கி போயிட்டு இருக்கேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி 8th வரைக்கும் முடிக்கிறதுக்கான ட்ரைனிங் எனக்கு டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. வெரி குட். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்க பேர் துர்கா தேவி இல்லையா? என்ன ஃபீல்? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ இது வந்து காலேஜ்ல போய் நீங்க காலேஜும் போயிட்டு நம்ம கிரேட் 1ல இருந்து ஃபுல்லா, ஏன்னா யூஸ்வலா 8 வருஷம் ஆகும் இல்லையா? ஸோ இங்க வந்து இப்போ உங்க ஷார்ட் டேர்ம் மந்த்லி ஒன்ஸ் 2 times தான் வருவீங்க. ஸோ இது உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு இந்த ஒர்க் ஷாப்க்கு? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்மளோட புதுசா ஸ்டைல் வந்து கத்துக்கிறதுக்கு சொல்லி தராங்க. அல்லாம நம்ம ஸ்டெப்ல நிறைய பெர்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அது ரொம்ப இதா இருக்கு. வேற நிறைய சாங்ஸ் படிக்கிறோம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட் டைம்ல இருக்கறனால இப்போ காலேஜுக்கும் போயிட்டு என்னால ஈஸியா கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ இப்போ காலேஜுக்கும் போயிட்டு டான்ஸ் கிளாஸும் வந்து உங்களால லேர்ன் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு. குட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நான் இது வரைக்கும் இப்படி படிச்சது கிடையாது. ஓகே. ஒரே நாள்ல ட்ரைன் பண்ண அளவுக்கு நீங்க இது ஸ்டெப் எல்லாம் கிளியரா சொல்லி தரீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதா? இந்த ஒர்க் ஷாப் இப்படி நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளால ஒரு டான்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்டேஜ் ஏற முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருதா? ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒர்க் ஷாப்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஒன் டேல ஒரு சாங்க சொல்லி தர அளவுக்கு இது பண்றாங்க. இந்த இது வந்து எனக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெரி குட். இதுல வந்து வினிஷா மேமும் நிஷா மேமும் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த 2 daysல வந்து ஒன் டேல ஒன் சாங் முடிக்கிற அளவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வெரி குட். இந்த ஒன் டேல நான் வந்து எப்படி முடிப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு பாட்டு முடிச்சிருக்கேன். அது நீங்க அப்படி ட்ரைனிங் வந்ததுக்காக முடிச்சிட்டீங்க. ஸோ அப்போ இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, என்னாலையும் முடியும்னு கான்ஃபிடென்ட் வருது. குட். இங்க வினிஷா மேமும் நிஷா மேமும் சேர்ந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு நாளையில ஒரு பாட்டு முடிக்கிறது கஷ்டம். ஆனா எங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு நாளையில ஒரு பாட்டு முடிக்க வச்சாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கு. குட். வேற என்ன ஃபீல் பண்றீங்க? இது வந்து எங்களுக்கு லைஃப் லாங் வந்து பெனிஃபிட்டா இருக்கும். எங்க ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கணும்னாலும் இந்த டிகிரிஸ் இந்த இதெல்லாம் வச்சு எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். குட். ஸோ ஆகும்போது இந்த ஒர்க் ஷாப் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது உங்க கான்செப்ட். ஓகே. நீங்க சொல்லியாச்சா? வினிஷா மேமும் நிஷா மேமும் சேர்ந்து இந்த ஒர்க் ஷாப் மூலமா எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு நாளையில ஒரு பாட்டு முடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப லைஃப் லாங்கா பெனிஃபிட்டா இருக்கு. இந்த ஒர்க் ஷாப் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் 2 daysல. அண்ட் இன்னும் கான்ஃபிடென்ட் ஓகே நம்மளால பண்ண முடியும். ஒன் டேல ஒன் சாங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 days நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. ஓகே வி ஹேவ் டன் அந்த மாதிரி. வெரி குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாங்க்கு வந்து டூரேஷன் ஜாஸ்தி கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதை டூரேஷன் ஜாஸ்தி பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம காலேஜ் போகணும், படிக்கணும், எக்ஸாம்ஸ் இருக்கு, இந்த கான்செப்ட்லாம் இருக்கிறனால வந்து இது அப்புறம் பார்த்துக்கலான்னு போகிறனால யாருனாலையும் டான்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இந்த ஷார்ட் டைம் கொண்டு வந்த விஷயம் தான் இது எல்லாரும் கற்றுக்கணும், இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். ரெண்டாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ இந்த டூரேஷனை வந்து ஒரு ஷார்ட் டைம் டூரேஷனாக கொண்டு வந்து இந்த விஷயத்தை ரீச் பண்ணுன்ற ஒரே ஏமில் தான் வந்து நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ திஸ் அ ஃபார்மேட் ஒர்க் ஷாப் வந்து இப்போ எப்படி நாங்கள் கன்னியாகுமரியில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோமோ இதே மாதிரி எந்த ஊராக இருந்தாலும் சரி, இப்போ அடுத்து நாங்கள் துபாய், சிங்கப்பூர், மலேசியா இங்கே எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல 10 கிட்ஸ் அசம்பிள் ஆனால் போதும், இந்த ஒர்க் ஷாப் வந்து அந்த இடத்துலயே வந்து நடத்தி தருவோம். ஸோ 2 இன்ஸ்டியூட்டுமே கோவை நாட்டிய கலாஷேத்ரா அண்ட் KKR அகாடமி ரெண்டுமே இணைஞ்சு அந்த ஒர்க் ஷாப் வந்து நடத்தி தரும். நன்றி, வணக்கம்.